சாரங்கபாணி பெருமாளை கண்குளிர பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கோட எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த கோவில்ல போய் நிக்கிறார். அவர் நின்ற பொழுது உச்சிக்கால பூஜை அப்படின்றது அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கவே அந்த இடத்துல திரை சாற்றப்பட்டிருந்ததாம். தன்னுடைய பிரசாதத்தை ஆழ்வாருக்கு கொடுத்தது மட்டும் அல்லாமல் தன்னுடன் கூடவே இருக்கக்கூடிய அந்த பிரான் அப்படிங்கிற அடைமொழியையும் அந்த பகவான் அந்த ஆழ்வாருக்காக கொடுத்து அருளிய அந்த ஒரு அற்புதமான வைபவம் அப்படிங்கிறது சாரங்கபாணி கோவில்ல நடந்த ஒரு நெகிழ வைக்கக்கூடிய மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வைபவம் தான். சாரங்கபாணி பெருமாளை போய் சேவிச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான சயன கோலத்துல இருப்பார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் உத்தான சயனம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெருமாள் அந்த சயனத்திலிருந்து கொஞ்சம் எழுந்து இப்படி கொஞ்சம் எழுந்து வரா மாதிரி கொஞ்சம் அப்படி எழுந்திருக்கிறது நன்னாவே நமக்கு தெரியும். அந்த எழுந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருமழிசை ஆழ்வாரோட வைபவத்தை நாம தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பகவான் பக்தர்களாகிய நமக்கு பித்தனாக இருக்கிறானா அல்லது நாம் பகவானுக்கு பித்தனாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பகவான் தான் தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு பித்தனாக, அதாவது ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத பல நிகழ்வுகளின் வழியாக நமக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டேதான் இருக்கார். திருமழிசை ஆழ்வாரின் வாழ்க்கை சரிதத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுல ஆழ்வாருக்காக நிறைய இடங்கள்ல பெருமாள் தான் ஒரு பக்த பராதீனன், தான் தன்னுடைய பக்தனுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து கொண்டேதான் இருந்திருக்கிறார். அதுல ஒரு 2 நிகழ்வுகளை இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்ப்போம். முதல்ல என்ன நிகழ்ச்சி அப்படின்னாக்க, ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சீடனான கணிக்கண்ணனோட காஞ்சிபுரத்திலிருந்து கும்பகோணத்துக்கு 3 நாட்கள் நடை பயணமாகவே போய் சாரங்கபாணி கோயில் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு அந்த கோவிலை சென்று அடைகிறார். அப்படி ஆழ்வார் கணிக்கண்ணனோடு சென்று அடைந்த காலம், இந்த நடைப்பயணத்தை போட்டுருந்த காலம் எது அப்படின்னா நல்ல சித்திர மாசம் கத்திரி வெயில் கொளுத்தி கொண்டு இருந்த நேரம் அது. ஆழ்வார் பெருமாளை சேவிக்கணும், சாரங்கபாணி பெருமாளை கண்குளிர பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கோட எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த கோவில்ல போய் நிக்கிறார். அவர் நின்ற பொழுது உச்சிக்கால பூஜை அப்படின்றது அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கவே அந்த இடத்துல திரை சாற்றப்பட்டிருந்ததாம். கோயில் பணியாளர்கள்லாம் பார்க்கறா. இருந்தவர் திருமழிசை ஆழ்வார் என்பது அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது. ஒரு கோயில் பணியாளர் அந்த கணிக்கண்ணனை, அவரோட கூட வந்த சீடனை கூப்பிட்டு யாருக்கும் காது கேட்காத விதத்துல மெல்ல அந்த கணிக்கண்ணனுடைய காதில் மட்டுமே படும்படியாக ஒரே ஒரு விஷயத்தை கேட்டாராம். என்ன அப்படின்னா, ஏன்பா உன்னுடைய ஆச்சாரியனின் உடலும் முகமும் ரொம்ப வாட்டமா தெரியறதே, என்ன விஷயம்? அவருக்கு ஏதாவது சரியில்லையா, உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு அந்த கோயில் பணியாளர் கேட்ட பொழுது கணிக்கண்ணனும் அதே கனிவான குரல்ல மெதுவா சொன்னாராம் அந்த பணியாளர்கிட்ட, வேற ஒன்றும் இல்ல, காஞ்சிபுரத்திலேருந்து 3 நாட்கள் தொடர்ந்து நடந்து கும்பகோணம் நோக்கி வந்தோம். பெருமாளை சேவிக்கணும், எந்த இடத்துலயும் நாம நிக்க கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, பக்தி ஸ்ரத்தையோட நாம பகவானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஆழ்வார் எதையும் சாப்பிடாம வந்தார். அதனால அவருடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த தளர்வு அப்படிங்கிறதும் அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த தளர்ச்சிங்கிறதும் கொஞ்சம் தெரியறது போல இருக்கு அப்படின்னு கணிக்கண்ணன் சொல்லிட்டு இருந்தார். தெரை போடப்பட்டிருக்கு. உள்ள அந்த பிரசாத நெய்வேத்தியம் கண்டருளை பண்ணக்கூடிய நேரம் நடந்துட்டு இருந்தது. பெருமாளுக்கு இவர்கள் பேசி கொள்ளாமலேயே திருமழிசை ஆழ்வாரை பத்தியும் கணிக்கண்ணனை பத்தியும் நல்லாவே தெரியும். கரெக்டா அர்ச்சகர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த உச்சிக்கால பூஜைக்கான நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை பெருமாள் முன்னாடி வச்சிருக்கார். அந்த எப்பொழுதுமே நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு துணி போட்டுதான் மூடி இருப்போம், திரையும் போட்டிருக்கோம். அந்த துணியை விலக்கிட்டு தான் அந்த நைவேத்தியத்தை பெருமாளுக்கு காட்டுவது வழக்கம்.
பெருமாள் அர்ச்சகரை பார்த்து சொன்னாராம், திருமழிசை ஆழ்வாரை திரையை விலக்கிவிட்டு உள்ளே கூப்பிடும் அப்படின்னு. பெருமாளே திருவாய் மலர்ந்தருள சரின்னு அர்ச்சகர் சுவாமி திருமழிசை ஆழ்வார உள்ள கூப்பிட்டாராம். கூப்பிட்டதுமே ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, பெருமாளே நம்மளை கூப்பிட்டு அமிச்சிருக்காரே அப்படின்ட்டு. உடனே பகவான் சொன்னாராம், திருமழிசை ஆழ்வாரே, அந்த சக்கர பொங்கலை முதல்ல நீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னாராம் பெருமாள். தூக்கி வாரி போட்டுதான் ஆழ்வாருக்கு. பெருமாள், என்ன சொல்றீள் நீங்க தான் முதல்ல அந்த பிரசாதத்தை ஏத்துக்கணும். அந்த சாதத்தை நீங்க எந்த விதமான நெய்வேத்தியத்தை நம்ம பெருமாளுக்கு படைச்சாலும், ஒரு சாதத்தையே நாம பகவானுக்கு படைக்கும் பொழுது அதை நைவேத்தியமாக நாம பெருமாள் முன்னாடி காட்டுறோம். அதை பகவான் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த வெறும் சாதம் என்பதும் வெற்றி பெற்ற பிரசாதமாக மாறுகிறது இல்லையா? அதே மாதிரி ஆழ்வார் சொன்னாராம், என்ன பெருமாளே, நீங்க தான் முதல்ல அதை கண்டருளணும், அதற்கப்புறம் தானே பக்தர்களாகி நாங்க சாப்பிடணும்னு கேட்ட பொழுது பெருமாள் சொன்னாராம், இல்ல உன்னுடைய பசி எனக்கு தெரியும், அதனால நீர் முதல்ல சாப்பிடும்னு பெருமாள் சொல்ல, பெருமாள் சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் அந்த சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட, இன்னைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானை தான் நம்ம பிரான், அதாவது இறைவனை தான் பிரான் அப்படின்ற வார்த்தையை போட்டு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல பகவான் அந்த சக்கர பொங்கலை முதல்ல சாப்பிடாமல் திருமழிசை ஆழ்வாரை சாப்பிட சொன்னார் இல்லையா? அதனாலேயே திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் அப்படின்னே தான் நாம அழைப்போம். அதே மாதிரி அந்த இடத்துல ஆறாவமுத பெருமாள் அப்படிங்கிறவரை ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னு நாம இன்னி வரைக்கும் கூட அழைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிரானாக இருந்தவர், அவர் முதல்ல தான் உண்டு கழிக்கணும், தான் உண்டு அந்த திருவருள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னாலும், தன்னுடைய பக்தன் தன்னை காண தனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவன் பசியை நமக்காக பொறுத்துண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத பகவானால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனாலேயே தன்னுடைய பிரசாதத்தை ஆழ்வாருக்கு கொடுத்தது மட்டும் அல்லாமல் தன்னுடன் கூடவே இருக்கக்கூடிய அந்த பிரான் அப்படிங்கிற அடைமொழியையும் அந்த பகவான் அந்த ஆழ்வாருக்காக கொடுத்து அருளிய அந்த ஒரு அற்புதமான வைபவம் அப்படிங்கிறது சாரங்கபாணி கோவில்ல நடந்த ஒரு நெகிழ வைக்கக்கூடிய, மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வைபவம் தான். இன்னைக்கும் நாம எப்படி கூப்பிடுறோம்னா, ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னே தான் பெருமாளை கூப்பிட காரணமாக இருந்தது இந்த வைபவம். இன்னொரு வைபவமும் தான் பக்தவத்சலந்தான் அப்படின்னு காட்டும்படியாக அதே சாரங்கபாணி கோவில்ல ஆறாவமுத பெருமாள் திருமழிசை ஆழ்வார்க்காக நிகழ்த்திய ஒரு விஷயமும் நடந்தது. அது என்ன அப்படின்னாக்க, காஞ்சிபுரத்திலிருந்து தான் திருமழிசை ஆழ்வார் பகவானை சேவிக்க போறார். அந்த இடத்துல பகவான் சயன கோலத்துல இருப்பார், அதாவது பாம்பனை மேல் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய கோலத்துல இருப்பார், திருக்கோலத்துல இருப்பார் பெருமாள். சயன கோலம் அப்படின்னா அதுல நிறைய சயனம் சொல்லுவோம். வீர சயனம், புஜங்க சயனம், தர்ப சயனம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான சயனத்தை நம்ம சொல்லுவது உண்டு. அந்த இடத்துல பெருமாள் தான் பாம்பனையில படுத்துன்னு இருக்கிறத ஆழ்வார் பார்க்கிறார். பார்த்த ஆழ்வார் உடனேயே ஒரு பாசுரம் விடுறார். என்ன அப்படின்னா, நடந்த கால்கள் நொந்தனவோ பெருமாளே, நீ எவ்வளவோ திரு அவதாரங்கள் எல்லாம் பண்ணின இல்லையா? அந்த திரு அவதாரங்கள்லாம் நீ பண்ணும் பொழுது ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் நீ நடந்து 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 போன இல்லையா? அதனாலேயே உன்னுடைய கால்கள் வலிக்கிறதாப்பா, உன்னுடைய கால்கள் வலிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த பாம்பனையின் மேல நீ சயன திருக்கோலத்துல இருக்கியாப்பா, கொஞ்சம் எழுந்திருந்து இந்த பக்தன்னு கூட சொல்லிக்கல, இந்த அடியவனான என்னோட கொஞ்சம் நீ பேச மாட்டியா, பேசுவியா அப்படின்னு ஆழ்வார் கேட்க, என்ன ஆழ்வாரை சொன்னீர் அப்படின்னு நிஜமாகவே பகவான் எழுந்திருந்து அந்த ஒரு படி ஒரு நாலு அந்த பக்கம் எழுந்திருந்து அப்படி கேட்டாராம் ஆழ்வாரை பார்த்து. உடனேயே ஆழ்வாருக்கு மனது பதறி விட்டதா. பகவானே, நீ சயன கோலத்துல இந்த அர்ச்சா திருமேனியோட இந்த இடத்துல நீ இருக்கணும்னு நீ முடிவு பண்ணி இந்த இடத்துல இருக்க, உன்னப்பே நான் எழுப்பிட்டேனே அப்படின்னு நினைச்சு, வாழி கேசனே, நீ இந்த மாதிரி இந்த சயன திருக்கோலத்திலேயே இருந்து என்னைக்கும் உன்னுடைய திருவருளை நீ எங்க மேல பொழியணும்னு கேட்டுக்கொள்ள, இன்னைக்கும் நாம சாரங்கபாணி பெருமாளை போய் சேவிச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான சயன கோலத்துல இருப்பார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் உத்தான சயனம் அப்படின்னு சொல்லுவோம்.
கொஞ்சம் பெருமாள் அந்த சயனத்திலிருந்து கொஞ்சம் எழுந்து இப்படி கொஞ்சம் எழுந்து வரா மாதிரி கொஞ்சம் அப்படி எழுந்திருக்கிறது நன்னாவே நமக்கு தெரியும். அந்த எழுந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக திருமழிசை ஆழ்வார் கேட்டு கொண்டதற்கு இணங்க தன்னுடைய அந்த பாம்பு அந்த பாய் படுக்கைய சுருட்டி கொண்டு போனவர் இல்லையா பெருமாள். அப்படி இந்த இடத்துலயும் என்ன பண்ணிருக்க, தான் ஆழ்வாராக மாறி திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரானாகவும் மாற்றி அந்த ஆழ்வாருக்காக உத்தான சயனம் அப்படின்ற திருக்கோலத்தையும் காமிச்சுட்டே இருக்கார். அப்போ இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, நாம பொதுவா பகவான் கோயிலை நோக்கி ஒரே ஒரு அடி நாம எடுத்து வைக்கும் பொழுது பெருமாள் ஆஹா என்னுடைய பக்தன் என்ன பார்க்கணும், என்னுடைய திருவருளை பெறணுங்கிறதுக்காக நடந்து நடந்து வரானே அப்படின்னு அந்த நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் தனக்காக நாம் செய்யக்கூடிய அர்ச்சனையாக பாவிப்பானாம் பகவான். பெருமாளால பொறுத்துக்கவே முடியாதான். நம்ம இங்கேருந்து நடைப்பயணம் என்னைக்கோ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். நாம நினைச்சபடி காரோ இல்ல ஷேர் ஆட்டோவோ பஸ்ஸோ எதுவுமே கிடைக்கலன்னு நம்ம நடந்தே போனோம் அப்படின்னா அந்த நடை சிரமம் நமக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே அன்னைக்குன்னு நமக்கு விசேஷமாக தரிசனம் கொடுப்பாராம் பெருமாள். அப்படி நாம சிரமப்படுறது அப்படின்றது, நாம கஷ்டப்படுறது அப்படிங்கிறத நம்மாலேயே கூட பொறுத்துக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினையாலதான் நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்னு. ஆனா பகவானால் நாம் படக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்ளவே முடியாதாம். அப்படிப்பட்ட பக்தவத்சலனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலின் திருவருளில் தொடர்ந்து நாம் இணைந்தே பயணிப்போம். வாருங்கள், அடுத்த பகுதியில அந்த பக்தவத்சலன் நமக்காக என்னென்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெய்வ தமிழ் டிவியின் வழியாக நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.